அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நானும் நீங்களும் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, நீடிய சாந்தம் உள்ளது. இன்னைக்கு தேவ ஆவியானவர் சொல்கிறார், உங்கள் குடும்பங்களிலே, உங்களுடைய சமுதாயத்திலே, உங்கள் சபைகளிலே நீங்கள் புன்முறுவலோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற துன்பங்களும் பாடுகளும் மற்றவர்களை உபத்திரப்படுத்துவதற்கான லைசன்ஸ் அல்ல. அது நம்மோடு இருந்து விட்டு போகட்டும். ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல அழகான முகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல அழகான உதடுகளை கொடுத்திருக்கிறார். நாம் புன்முறுவலோடு மக்களிடத்திலே பழக வேண்டும். வீடுகளிலே வருகிற மக்களிடத்திலே அவர்கள் நமக்கு பிடிக்காத மக்களாக இருந்தாலும் நாம் அவளை அன்போடு நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தீங்கு செய்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவளை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது.